பிரைஸ் தி லார்ட். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ அவர்கள் சொல்லை கேட்டு அவர்களை ஆள ஒரு ராஜாவை ஏற்படுத்து என்றார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வசனத்துல கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதரிசி கிட்ட சொல்றாரு, அவர்களுடைய விருப்பத்தின்படி அவர்கள் சொல்லை நீ கேளு அப்படின்னு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, சாமுவேல் தீர்க்கதரிசி மக்களுடைய தீர்க்கதரிசி அல்ல. சாமுவேல் தீர்க்கதரிசி கர்த்தருடைய தீர்க்கதரிசி. பாருங்க, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை மக்களிடத்துல கொண்டு போறது, அதுதான் சாமுவேல் தீர்க்கதரிசியுடைய வேலை. ஆனா இங்க அப்படியே மாறுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதரிசி கிட்ட சொல்றாரு, நீ ஜனங்க என்ன சொல்றாங்களோ அதை நீ கேளு, அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு நீ செவிக்கொடுன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இங்க என்ன சூழ்நிலைன்னா, சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு வயதாயிடுச்சு. பாருங்க, அவருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு புறமானதை செய்கிறவர்கள், ஆண்டவர் மேல இருக்கிற பயம் கிடையாது. அப்படிப்பட்ட பிள்ளைகளை பார்த்த உடனே இந்த இஸ்ரவேல் மக்கள் என்ன தெரியுமா செய்யறாங்க, எல்லாரும் போய் சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாங்க, எப்பா உன் பிள்ளைகளும் அடங்காத பிள்ளைகளா கிடக்குது, எங்களுக்கு ஒரு ராஜாவை நீர் ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசி இடத்துல முறையிடுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆனால் ஆண்டவருக்கு இது விருப்பமே கிடையாது. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லுகிற காரியம் என்ன, எங்களை நியாயம் விசாரிக்க, எங்களை பாதுகாக்க, எங்களுக்காக யுத்தம் பண்ண, எங்களை வழிநடத்த, எங்களோட இருக்க, எங்களை ஆளுகை செய்ய ஒரு ராஜா வேணும்னு சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசி கிட்ட சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அந்த நேரம் வரைக்கும் அவர்களை நியாயம் விசாரித்தது, பாதுகாத்தது, நடத்தினது, யுத்தம் பண்ணினது, கூடவே இருந்தது, ஆளுகை செய்தது எல்லாம் கர்த்தர் தான். பிரியமானவர்களே, ஆனா இவங்க கர்த்தரையே வேண்டான்னு சொல்றாங்க. அந்த இடத்துல எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு அவங்க கேட்கிறாங்க. பிரியமானவர்களே, இந்த விருப்பம் எப்படி தெரியுமா வருகிறது, மற்ற பிற தேசங்களை அவர்கள் பார்க்கிறார்கள். அந்த தேசத்துல ராஜா இருக்கிறாங்க ஆளுகை செய்ய, இந்த தேசத்துல ஆளுகை செய்ய ராஜா இருக்கிறாரு, அங்க ராஜா இருக்கிறாரு, இங்க ராஜா இருக்கிறாருன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு சொல்லி யூத ராஜ சிங்கத்தை மறந்தார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு எத்தனை பேர் நாம கர்த்தர் நமக்கு தந்ததை மறந்து மற்றவர்களிடத்துல இருக்கிறதுக்காய் நாம் ஆசைப்படுகிறோம். அநேக சூழ்நிலையில நம்ம அப்படித்தானே காணப்படுகிறோம். அவன் இதை வச்சிருக்கான், அவ அதை வச்சிருக்கா, எனக்கு அதுதான் வேணும், எனக்கு இதுதான் வேணும். ஆண்டவரிடத்துல நாம் முறையிட்டு கொண்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு கொடுத்ததை நினைத்து நாம் நன்றி செலுத்துறது கிடையாது. ஆனா அங்க இது இருக்கு, இங்க அது இருக்கு, எனக்கும் அது வேணும், இந்த வீட்டுல அது இருக்கு, எனக்கு அந்த பொருள் வேணும், அங்க என்ன இருக்கோ எனக்கு அதுதான் வேணும், எனக்கு அதே மாதிரிதான் எனக்கு வேணும், எல்லாவற்றையும் அப்படி நாம் இச்சித்து பார்க்கிறதுனால கர்த்தர் நம்மோடு இருக்கிறதை நாம் மறந்து விடுகிறோம். பிரியமானவர்களே, இதே அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல சாமுவேல் தீர்க்கதரிசி கிட்ட கர்த்தர் சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். எப்பா, இந்த ஜனங்க உன்னை தள்ளல, ஆனா அவர்களை நான் ஆளக்கூடாதபடிக்கு என்னைய தள்ளுகிறார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் எப்படி மனசு உடைஞ்சிருப்பார்ல. ஏன்னா இத்தனை நாள் நான் நியாயம் விசாரிச்சேனே, இத்தனை நாள் நான் பாதுகாத்தேனே, இத்தனை நாள் நான் கூடவே இருந்தேனே, ஆனாலும் நியாயம் விசாரிக்கிற ஒரு ஆளை கேட்கிறார்கள், அவர்களோடு இருக்க ஒரு ஆளை கேட்கிறார்கள். இத்தனை நாள் நான் ஆளுகை செய்தேன், ஆனா அவர்களை ஆளுகை செய்ய ஒரு ராஜாவை கேட்கிறாங்கன்னு சொல்லிட்டு கர்த்தருக்கு எவ்வளவு மன உடைவு. பிரியமானவர்களே, இன்றைக்கு நிறைய சூழ்நிலையில நம்மளுடைய விருப்பம் ஆண்டவருக்கு மன வருத்தத்தை உண்டாக்கும். நமக்கு அது ஆசைதான், நமக்கு அது நல்லா இருக்கும் தான், ஆனா அவருக்கு தெரியும் அவருடைய பிள்ளைகளுக்கு எதை கொடுக்கணும் என்று சொல்லி. இன்றைக்கு நிறைய பேரை பார்க்கலாம், எஸ்அப்பா எனக்கு அந்த வேலை வேணும், அந்த வேலை தான் எனக்கு வேணும், எனக்கு அந்த வேலையை தாங்கன்னு சொல்லிட்டு எப்படியோ மன்றாடி உபவாசிச்சு உருண்டு புரண்டு ஆண்டவர்ட்ட வேலையை நம்ம கேட்டு வேலைக்கு நம்ம ஜாயின் பண்ணிடுவோம். அதுக்கு அடுத்தது நம்ம ஜெபம் எப்படி இருக்கும், ஐயோ ஏசப்பா தயவு செய்து இந்த வேலையில இருந்து என்னை விடுவீங்களே, எனக்கு இந்த வேலையே வேண்டாம். அதுக்கு பிறகுதான் நமக்கு புரியும். பாருங்க, இங்க இஸ்ரவேல் ஜனத்துக்கு என்ன நடக்குது, ஆளுகை செய்ய ஒரு ராஜாவை கேட்கிறாங்க. அதை போலவே இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஆண்டவர் சவுலை ராஜாவாய் மாற்றுகிறார். ஆனால் முடிவோ ஜனம் எதிர்பார்த்தபடி அல்ல, நல்ல ரிசல்ட் கிடைக்கல. பிரியமானவர்களே,
கர்த்தர் என்ன சித்தம் கொண்டிருக்கிறாரோ அதையே நம்ம வாஞ்சிப்போம். அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து நம்ம விருப்பம் மாற வேண்டாம். அதனால நம்ம ஆண்டவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். ஏசப்பா, நான் சொல்றது நீங்க கேட்கறதல்ல, நீங்க சொல்றத நான் கேட்கிறேன் ஏசப்பா. அவர் சொல்றதை கேட்டு நம்ம நடந்தோமே என்றால் ஆண்டவர் நமக்கு உயர்வை தருவார், அநேக ஆசீர்வாதத்தினால நம்மளை நிரப்புவார். பிரியமானவர்களே, கர்த்தரிடத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென்.